கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற, உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்ப வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற மேலான தரிசனங்களை, மேலான எண்ணங்களை, மேலான திட்டங்களை குறித்து தியானிக்க போகிறோம். இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் பாக்கியவான்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் கர்த்தருடைய கரத்தில், வேறு யாருடைய கரத்திலும் அல்ல, வேறு ஒரு கட்சியில் அல்லது வேறு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அல்ல, அல்லது வேறு ஒரு தேசத்திலே அல்ல, கர்த்தருடைய கரத்திலே, மைட்டி காட், கர்த்தருடைய கரத்திலே உங்களை அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் மாற்றுவே கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார் என்பதிலே மாற்றமில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை உயர்த்தி எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது போலவே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ எந்த ஆபத்தில் இருந்தால் என்ன, எத்தனை சிக்கலில், எத்தனை சிரமங்களில், மீளவே முடியாத துயரங்களில், அல்லது தப்பிக்கவே முடியாத மந்திரம், சூனியம், மாந்திரீக கட்டுகளில், அல்லது கடன்கள், கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்களில் எந்த திசையில் சிக்கி இருந்தால் என்ன, எத்தனை ஆபத்தில் இருந்தால் என்ன, என் அன்பு சகோதரியே, சகோதரியனே, இதுதான் உங்களுடைய சமயம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை உயர்த்தி, உன்னை விடுவித்து, உன்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். நிச்சயமாய் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து, ஆசீர்வதித்து, கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால், கர்த்தர் சொல்றாரு, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஓ குளோரி. இந்த நாட்டில் உள்ள முதலமைச்சர் அல்ல, அல்லது இந்த நாட்டில் மாவட்டத்தில் உள்ள ஒரு கலெக்டர் அல்ல, அல்லது ஒரு பிரதம மந்திரி அல்ல. ஓ பரலோக தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒரு மனிதனை, உங்களையும் என்னையும் கனப்படுத்த விரும்புவாரானால், கனப்படுத்துவாரே ஆனால், உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் ஊழியம் எப்படிப்பட்டதாயிருக்கும் மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. பாருங்க, 62ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், நான் இனி மௌனமாக இருக்க மாட்டேன். என் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வளர்ச்சி, விடுதலை, வெற்றி, ஆரோக்கியம், சுகம், ஐஸ்வர்யம், இந்த காரியங்களை குறித்து இனி நான் மௌனமாயிராமலும், அவர்களுடைய நீதி பிரகாசத்தை போலவும், அவர்களுடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று பாருங்க, ஒரு மனிதன் உரிமை கொண்டு சொல்வது போல கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, இனி நான் அமராமலும் மௌனமாயிராமலும், அவர்களுடைய வாழ்க்கை வளர்ந்து பெருகி செழித்து, ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும் மட்டும், என் பிள்ளைகளை அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் என் தேவனுடைய கரத்திலே அவர்கள் அற்புதமான பாத்திரங்களாய் மாறும் வரைக்கும் நான் மௌனமாயிராமலும் அமராமலும் இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆவியானவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் நீதி பிரகாசத்தை போல் மாறப்போகிறது. காண்போர், பார்ப்போர், வருகிறவர், அறிந்தோர், தெரிந்தோர் எல்லோருக்கும் முன்பாக உங்கள் நீதி நிச்சயமாய் பிரகாசத்தை போலவும், உங்கள் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் கர்த்தர் நான் அமராமலும் இருப்பேன் என்கிறார். எத்தனை அற்புதமான வாக்கியம் பாருங்கள் என் தேவ பிள்ளைகளே. அப்படியாய் கர்த்தர் உங்கள் ரட்சிப்பை, உங்கள் வெளிச்சத்தை அப்படியாய் விசேஷமானதாய் மாற்றும் பொழுது, ஓ மைட்டி காட், உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் ஜனக்கூட்டங்களும் உங்களை விட்டு பிரிந்து போனார்களே, உங்களை நீ ஆகாதவள் என்று தள்ளிவிட்டு, அல்லது உங்களை அனாதை போல் விட்டு சென்றார்களே, இவர்கள் எல்லோரும், ஜாதிகள் உங்கள் நீதியையும், சகல ஜனங்களும் உங்கள் மகிமையையும் காணப்போகிற நாட்கள் வரப்போகிறது. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்பட போகிறீர்கள். கைவிடப்பட்டவள் என்றும்,
தனிமையாய் இருப்பவள் என்றும் உதவாதவள் என்றும் ஒன்றுக்கும் உதவாதவள் என்றும் சொல்லப்பட்ட உங்களை குறித்து ஆச்சரியமான வார்த்தைகளை ஜனங்கள் பேச போகிறார்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உங்கள் தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமாய் இருப்பீர்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கை, இதுதான் உங்கள் வாழ்க்கை சரித்திரம், இதுதான் எதிர்காலத்திலே இனி நடக்க போகிற காரியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த விசுவாசத்தை மாத்திரம், இந்த தைரியத்தை மாத்திரம் ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இப்படியாய் மாற்றுவார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த உலகத்தில் யார் யார் உங்களை அற்பமாய் எண்ணினார்களோ பாருங்கள், உங்களை குறித்து நிர்விசாரமாய் அல்லது உங்களை வெட்கக்கேடாய் அவமானமாய் நடத்தினார்களோ அல்லது உங்களை குறித்து அப்படி பேசினார்களோ, நீங்கள் இதோடு தொலைந்து போவீர்கள் என்று நினைத்தார்களோ, அவர்கள் மத்தியில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இந்த கர்த்தர் உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை மகிமைப்படுத்தி, ஓ லார்ட் பாருங்கள், கர்த்தருடைய கையிலே நீங்கள் அலங்காரமான கிரீடமும் உங்கள் தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமாய் இருப்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் செய்கிற நல்ல ஜெபங்களுக்கு, இந்த வேண்டுதல்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு, மன்றாட்டுகளுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். இன்றே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் என்று தீவிரமாய் விசுவாசியுங்கள். அது அப்படியே நடக்கும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் என் தெய்வமே, நீர் மௌனமாயிராமலும் ஐயா, அவர்களுடைய நீதி பிரகாசத்தை போலவும் அவருடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அநேகர் காணும்படியாய், இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் காணும்படியாய் அது வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேன் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஐயாவுடைய நீதி பிரகாசத்தை போல வரும் பொழுது ஓ லார்ட், உதிக்கிற இவர்கள் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து இவர்களை நோக்கி, இவர்கள் பிள்ளைகளை நோக்கி, இவர்கள் தொழிலை நோக்கி, இவர்கள் கையின் பிரயாசங்களை நோக்கி, இவர்கள் ஊழியங்களை நோக்கி ராஜாக்கள் நடந்து வருகிற அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு வெளிச்சமாய் தெரிகிற அந்த நீதியின் இடத்திற்கு ஜனங்களும் ஜாதிகளும் ஜனக்கூட்டங்களும் ஜாதி கூட்டங்களும் கடந்து வரும்படியாய் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜாதிகள் இவர்கள் நீதியையும், சகல ராஜாக்களும், சாதாரண ஜனங்கள் மாத்திரமல்ல, சகல ராஜாக்களும், ஒன்றிரண்டு ராஜாக்கள் அல்ல, ராஜாக்களை போல காணப்படுகிற சகல மனிதர்களும் ராஜாக்களும் இவர்களுடைய மகிமையை கர்த்தாவே நீர் இவர்களுக்கு கொடுக்கிற மேன்மையை, மகிமையை, வெற்றியை, சலாக்கியத்தை ஐயா, இவர்களுக்கு கொடுத்த மகிமையான ஆசீர்வாதமான தொழிலை அல்லது வாய்ப்புகளை சகல ராஜாக்களும் கண்டு உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய் தேவனாகி கர்த்தர் குடும்பங்களிலே ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய், தேசம் எங்கிலும் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய், தேசத்திலே அப்பா சுவிசேஷத்துக்காக புறப்பட்டு செல்லுகிற, தேசம் எங்கிலும் புறப்பட்டு செல்லுகிற நல்ல யுத்த வீரர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசம் அசைக்கப்படும்படியாய், தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை, எங்களை நீர் அப்படியாய் பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய கிருபையும் காருண்யமும் உம்முடைய தயவும் ஐயா, நீர் செய்த மகத்துவமான காரியங்களும் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக உதவி செய்த கோயில்பட்டியை சார்ந்த மரிய வளனரசு ஜோன்சி என்ற அன்பு தம்பதிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். நீர் கொடுத்த அன்பு பிள்ளைகள் ஆண்டன் எழிலரசு மற்றும் ஆக்னஸ் எவஸ்லின் என்ற பிள்ளைகளுக்காகவும் என் தேவனே, இவர்களுக்காக இறங்கும்படியாய் குடும்பத்திலே பெரிய மகிமையான அற்புதமான அதிசயமான காரியங்களை தொடர்ந்து நிகழ்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பேசின நல்ல வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கட்டும்.
இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை அலங்காரமான கிரீடமாகவும் தேவனுடைய கரத்திலே, மனிதர்களுடைய கரத்திலே அல்ல, உம்முடைய கரத்திலே இவர்கள் அலங்காரமான கிரீடமும் உம்முடைய தேவனுடைய ராஜாதி ராஜாவினுடைய கரத்திலே ராஜமுடியுமாய் இவர்களை மாற்றி உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் அப்பேர் கொடுத்த ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இதுதான் உண்மை. உங்களை குறித்த தேவ திட்டம், தேவ ரகசியம். நீங்கள் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உங்கள் தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமாய் இருப்பீர்கள். உலகமெல்லாம் பார்க்க போகிறது. உங்களை வெறுத்தவர்கள், விரோதித்தவர்கள் எல்லோரும் பார்க்க போகிறார்கள். நல்ல செய்தியை அநேகருக்கு அனுப்புங்கள்.